ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு கீரை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறதா இது. இந்த கீரைனுடைய பலன்கள் பயன்கள் என்னன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். இங்க பாருங்க, அந்த கீரை என்னன்னா, இங்க பாருங்க, சிறுகீரை. இது பேர் வந்து சிறுகீரைன்னு சொல்லுவாங்க. சிறுகீரை ஜெனரலா சிறுகீரைன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இந்த கீரை வந்து வெயில் காலம் குளிர்காலம்ன்ற கணக்கே கிடையாது. எல்லா சீசன்லயுமே இது கிடைக்கும். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஜெனரலா இந்த கீரையை வந்து நிறைய பேர் வந்து இதனுடைய பயன்கள் என்னன்னு தெரியாமையே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதனுடைய பயன்கள் என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. இந்த கீரையை வந்து நிறைய பேர் ஏதோ கீரை சாப்பிட்றோம், சிறுகீரை சாப்பிடணும் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதை சாம்பாராவோ பொரியலாவோ செஞ்சு சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து இதுல எவ்வளவு பயன்கள் இருக்கு, எத்தனை விதமான சத்துக்கள் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நல்ல கீரை வாங்கும் போது இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கீரையை பார்த்து வாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா இங்க பாருங்க, வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கீரையை பார்த்து வாங்குங்க. அப்பதான் இதனுடைய சத்துக்கள் அதிகமா இருக்கும். காஞ்ச மாதிரி வதங்கின மாதிரி ஒரு மாதிரி பழுத்த நிறம், இந்த இலையெல்லாம் பழுப்பு கலரா எல்லோ கலரா இருக்கிறதுலாம் பார்த்து வாங்கக்கூடாது. நம்ம வாங்கும் போதே நல்ல கீரையா வாங்கி பாருங்க, இந்த மாதிரி நல்ல கிரீனிஷா இருக்கணும். இந்த மாதிரி நல்ல கீரையை பார்த்து வாங்கிட்டு நல்லா நம்ம பொடியை கட் பண்ணிடுவோம். எதுவும் வேர் மட்டும்தான் போனதில்லை, வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் இந்த தண்டை யூஸ் பண்றதே கிடையாது. இந்த தண்டுல ஏகப்பட்ட சத்து இருக்கு. கால்சியம் சத்து இருக்கு, கண்ணுக்கு தேவையான சத்து இருக்கு. ரெண்டாவது வந்து மூளை சம்பந்தப்பட்ட தேவையான அந்த கால்சியம் கூட சேர்ந்த மூளைக்கு தேவையான செயல், அதாவது ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய வைட்டமின் சத்துலாம் இதுல இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க கீரையை சாப்பிடணும், டெய்லி ஒரு கீரை சாப்பிடுங்க. இப்ப இருக்கிற டாக்டர் சொல்றாங்க இல்லையா, டெய்லி ஒரு கீரை சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கீரை கொடுங்கன்றாங்க. அதனுடைய அர்த்தமே அதுதான். அந்த காலத்திலேயே பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, டெய்லி ஒரு கீரை சாப்பிடணும். அது இதுதான் மூளைக்கு நல்ல சுறுசுறுப்பை தரும். சிறுகீரை வந்து மூளைக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும். ரெண்டாவது, இது யூஸ் பண்ணும்போது இந்த வேர் மட்டும்தான் நீங்க எடுத்து போடணும். இந்த வேருடைய பயன்களும் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் பாருங்க, வரிசை சொல்லிட்டே வரேன். இவ்வளவுதான் எடுக்கணும். நீங்க இந்த அளவுக்கு நீங்க இல்லைன்னா போதும். நிறைய பேர் இந்த தண்டு போட்டுடுவாங்க. தண்டு போடாதீங்க தயவுசெய்து, தண்டு வேஸ்டே பண்ணாதீங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் நீங்க அந்த வேறு மட்டும்தான் எடுக்கணும். இங்க பாருங்க, நல்ல எலசா இருக்கு. அதுதான் மெயின். வேர் போட சொன்னாங்க, வேர் மட்டும் போட்டுட்டு தண்டு போட சொன்னாங்கன்னு முத்தின தண்டா இருந்தா நல்லா இருக்காது. இந்த மாதிரி எலசா இருக்கணும். இங்க பாருங்க, உடையும் போது உடையுது பாருங்க, இந்த மாதிரி உடையணும். இந்த மாதிரி எலசா இருக்கிற கீரை வாங்கிட்டு பொடியை கட் பண்ண, கீரையை வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுதான் மெயின் விஷயம் உங்களுக்கு. அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கீரையை நல்லா கிளீன் பண்ணிங்க. இங்க பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணிடுவாங்க. பொடியை கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க, இப்படி எடுத்துடணும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், நல்ல பவுல்ல தண்ணி வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அந்த இலையில இருக்கிற மண்ணு, நமக்கே கண்ணுக்கு தெரியாத பொடி மண்ணுலாம் இருக்கும், தண்டுல இருக்கும். நல்லா முதல்ல வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு பொடியை கட் பண்ணுங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா அதுல நீரில் கரையக்கூடிய தாது உப்புக்கள்லாம் இருக்கு. கீரையில ரொம்ப ரொம்ப முக்கியம், நீரில் கரையக்கூடிய தாது உப்புக்கள்லாம் இருக்கு. எல்லாம் நீரோட போயிடும் கரைஞ்சி. அதுக்கப்புறம் நம்ம வெறும் இந்த இதுதான் சாப்பிடுவோம், எந்த யூஸ் இருக்காது. அதனால திரும்பவும் சொல்றேன், கீரையை கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கங்க. வாஷ் பண்ணி வச்சுட்ட பிறகுதான் நீங்க கட் பண்ணணும். சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்த முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதுல இருக்க மண்ணெல்லாம் ஒரு சிலர் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா வாய்க்கு நறுன்னு இருக்கும். அது இதுல இருக்க பொடி மண்ணு. ஏன்னா நிலத்துல பூமியில தானே விளையுது, அதனால பொடி மண்ணெல்லாம் அதுல இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு பொரியலா செஞ்சு சாப்பிடுங்க. அதை சிரிக்கிற சாம்பார் குழம்பாவும் இதை சாப்பிடலாம். ரெண்டாவது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்து, கால்சியம் சத்து, தாது உப்பு இதெல்லாம் நிறைய இருக்கு இந்த கீரையில. இந்த கீரைக்கு இன்னொரு ஸ்பெஷல் பேர் இருக்கு, நான் சொல்றேன் பாருங்க. ட்ரை கலர் பிளானட் சொல்லுவாங்க. ட்ரை கலர் பிளானட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, ஒயிட், ரெட், கிரீன். இந்த பிளானட்டுக்கே ட்ரை கலர் பிளானட்னு ஒரு ஸ்பெஷல் நேமே இருக்கு. இது தெரியாது. இந்த வேர் இருக்கு பாருங்க, இந்த வேறு கூட நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த வேர் இருக்குதுங்களா, நல்லா அலசிடுங்க. இந்த வேர் வந்து ட்ரை கலர் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த வேர் நல்லா அலசிட்டு நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி நல்ல பாத்திரத்துல கொதிக்கும் போது இந்த வேறு போட்டுடுங்க. வேறு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதும் வடிகட்டிட்டு அதுல மிளகுத்தூள், உப்புத்தூள்,
அப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டு நீங்கள் அது ஒரு ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். அதில் அவ்வளோ சத்து இருக்குது, இதில் வேஸ்ட் பண்ணாதீங்க எதையுமே. ரெண்டாவது வந்து இந்த கீரையை கூட நல்லா அலசிட்டு பச்சையாக ஜூஸ் போட்டு குடிக்கலாம், கீரை ஜூஸ். அதுக்கு குழந்தைங்களுக்கு தேன் கலந்து கொடுங்க, அப்படியே குடிச்சா நல்லா இருக்காது. சுகர்லாம் சேர்க்காதீங்க, வேற எதுவுமே வேணாம். இந்த கீரையை ஒரு பிடி எடுத்துக்கங்க, நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பிடி கீரையை நல்லா போட்டு அரைச்சிடுங்க, ஃபில்டர் பண்ணிட்டு தேன் ஒரு ஸ்பூன் நல்லா போட்டு கலக்கி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க குழந்தைங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க டிவி முன்னாடி ஃபோன் நோண்டிட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டு உட்காந்துட்டு ரொம்ப லேசியாக இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆச்சுன்னா நீங்களும் அதை பயன்படுத்தி பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. இந்த சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.